இப்போ இந்த டிஜிட்டல் வந்ததுனால ஒண்ணுமே பண்ண முடியல. யாரு நல்லவங்க கெட்டவங்க எதுவுமே தெரியல. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க மானாவரே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து டிவிகேல இருந்து விஜய் சாரோட கட்சியில இருந்து ஒரு சகோதரி அவங்க ஸ்டேஜ்ல பேசுறாங்க. நான் இறந்துட்டாக்க எப்படி, நான் இறந்துட்டாக்க என்ன வந்து எரிக்காதீங்க, புதைச்சிருங்க, புதைக்கும் போது விஜய் சாரோட போட்டோ வச்சு என்ன புதைச்சிருங்க அப்படின்றாங்க. என்னங்க இது? உங்களை பெத்த தாய் தந்தைக்கு இதுதான் நீங்க செய்யற கைமாறா? இப்ப நான் கூட தான் லெஜண்டோட போட்டோ போட்ட டிஷர்ட் போட்டுட்டு வந்திருக்கேன். மாநில செயலாளர் சுதாகர் கொடுத்த டிஷர்ட் இது, நான் போட்டுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நான் இறந்துட்டாக்க இந்த டிஷர்ட்டை போட்டு என்ன வந்து புதைச்சிருவீங்களா? லெஜண்ட் அவர்கள் புதைக்க வேண்டிய ஆள் இல்ல, விதைக்க வேண்டிய ஆள், வளர்ந்துட்டே போறாள். அப்படி இருக்கும்போது நீங்க விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது நீங்க எப்படி ஒரு பொது மேடையில எப்படி பேசணும்? இது பரவாயில்ல. இன்னொரு சகோதரி, நான் விஜயராவை பார்த்துட்டேன், சுடுகாடுல இருந்து எழுந்து வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்ப சங்கடம். ஏன்னா நான் வந்து விஜய் சாரோட ரசிகன். இந்த கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான். துல்லாத மனம் துள்ளுல இருந்து நான் இந்த கூலுன்ற டாலர் தான் போட்டுட்டு இருக்கேன். அப்படி நீங்க விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னாக்க அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க எந்த தவறு செய்தாலும் உங்களுடைய தலைமையை தான் அது பாதிக்கும். அப்படி இருக்கும்போது பேசும்போது எங்க தலைவர் இது பண்ணுவாரு, அது பண்ணுவாரு, மக்களுக்காக அது செய்வாரு, இது செய்வாரு, அப்படி நீங்க உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து மண்ணுக்குள்ள புதைக்கணும், வெட்டி சாய்க்கணும், சாப்பாட்டுல விச வைக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப பயமா இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் தான் இந்த கூல் சுரேஷ் வாழ்றனா அப்படின்னு அவ்வளவு பயமா இருக்கு. சரி, இது பரவாயில்ல. ஏன்னா விஜய் சார் சொல்லியிருக்காரு 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படின்னு. இன்னொன்னு திமுக அவரு சிவாஜி ராவ் சார், அவர் பேர் என்ன, புஷியானது இல்ல சார், புஷியானது டிஎம்கே வந்தார், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார். அவர் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு அப்படி பேசுறாரு. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்படி பேசும்போது அங்க உள்ளவங்க கைத்தட்டி ரசிக்கலாம். ஆனால் உங்களுடைய தலைமைக்கு அது கெட்ட பேரை உண்டாக்கும்ல. அப்போ நீங்க பேசுறது அந்த தலைமையில் உள்ளவங்களுக்கு அது கெட்ட பேர் உண்டாக்கும்ல. நிறைய பேர் இங்க நான் பேசுறத சிரிச்சு என்ன டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார், நான் எந்த கட்சியை சேர்ந்தவர் இல்ல, ஆனால் பொது மேடையில நீங்க ஏதாவது வார்த்தையை விட்டுட்டீங்கன்னாக்க அது வந்து தலைமைக்கு தான் அது பாதிப்பை உண்டாக்குது. அதை நான் இந்த லாஸ்ட் நைட் படத்துல நான் வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல இதை நான் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். நீங்க செய்யற தவறு உங்க தலைமையை பாதிக்காத மாதிரி பாருங்க. அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள், அவரும் அப்படித்தான். அவர் பாட்டுக்கா பேசிட்டு போறாரு. தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களே, என் உடன்பிறவா சகோதரன் அவர்களே, நீங்க அண்ணன் சீமான் அவர்களே சொல்லியிருக்காங்க, நமக்கும் தம்பி விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்ல, அதை விட்டுருவோம், இனிமேல் மக்களுக்காக என்ன செய்யலாம் அதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தயவு செஞ்சு தலைமை என்ன சொல்றாங்களோ அதை கடைபிடிங்க. உங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப அதற்காக நீங்க என்ன பாடுபடணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை திட்டுறதுனால ஓட்டு விழுந்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தலைவர் மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க, என்ன நன்மைகள் செய்ய போறாங்க, நீங்க அவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு வாங்கி தர போறீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இப்படி இருக்கும்போது
தமிழ்நாட்டில் வாழணுமா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஒரு அச்சமா இருக்கு. 6 வயசு 7 வயசு தாங்க இருக்கும். ஒரு சின்ன பையன் அந்த தம்பி மைக் எடுத்துட்டு பொதுமக்கள்கிட்ட போய் மைக் எடுத்துட்டு போய் நீட்டான். கையில 4 போட்டோ வச்சுட்டு, எடப்பாடி ஐயா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா, சீமான் அண்ணன், விஜய் சார், இவங்க போட்டோ காமிச்சு இதுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இவ்வளவு கேவலமாக ஆயிப்போச்சு. அந்த தம்பிக்கு 6வது படிக்கிற தம்பிக்கு மூக்கு சிந்தா கூட தெரியாது. அவன் கையில ஒரு மைக்க கொடுத்து அரசியல இதுல நீங்க யாருக்கு ஓட்டு போட போற சொல்றீங்களா? இது சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா?